ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். தமிழகம் முழுவதும் நாளை 12th ஸ்டாண்டர்டுக்கான எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம், எக்ஸ்பிளைன் த 2 செக்டர்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மாடல், ஷார்ட் நோட் ஆஃப் என்பிபி ஃபேக்டர், ஸோ அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம், அக்ரிகேட்ஸ் சப்ளை ஃபங்க்ஷன், அட்டானமஸ் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டைப் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் மணி சப்ளை. இந்த கொஷினில் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் நபார்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் ஐஎஃப்சிஎல், டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் மார்க்கெட்டு மணி மார்க்கெட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிஸ்ட்ரேஷன், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் சார்க்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் பிரிக்ஸு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக கொஷின் நிறையா கேட்பாங்க. கேரக்டர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன், எக்ஸ்பிளைன் த காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், ரைட் த ஷார்ட் நோட் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்சு, ஆசிட் ரெயின் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிளைன் த காஸ் ஆஃப் பிளானிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நிதி ஆயோக். ஸோ இதில் 5 மார்க் பார்த்துடலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இது எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலைசேஷன், சோஷியலைசேஷன், மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் நேஷனல் இன்கம், எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்பிளைன் த சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட், டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஐ, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், phases of trade cycle, explain the role of commercial bank, economics development of country, அதே மாதிரி function of RBI. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனிட்டரி பாலிசி, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ரொம்ப முக்கியம். டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 5 மார்க் என்னென்ன இருக்குது. இதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ல்டு பேங்க், நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ், எக்ஸ்பிளைன் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேசியல் பாலிசி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் பிளானிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் கோல் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் செலக்டடாக இருக்குது, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. டிஃபைன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், டிஃபைன் த டேர்ம் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், வாட் இஸ் மீன் பை கேபிட்டலைசேஷன், டிஃபைன் த நேஷ்னல் இன்கம், கால்குலேட்டிங் ஃபார்முலா, கால்குலேட்டிங் ஜிஎன்பி. இதில் டிஃபைன் மணி, வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி எக்ஸாம்பிள், meaning of commercial bank, credit creation, central bank, meaning for international economics, define the term of trade, meaning of trade, define the free trades of area, meaning of special drawing, அதே மாதிரி define the common market, meaning of public finance, meaning of public revenue. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த குளோபல் வார்மிங்கு, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று 90க்கு 90 வாங்கன்னு சொல்லி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.